பரவாயில்லையே அம்புச்சக்கா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு கண்ணாடி வச்ச பீரோல் கிடைச்சிட்டு. ஆமாக்கிதா, நான் ரொம்ப ஆசைப்பட்ட பாத்துக்க கண்ணாடி வச்ச பீரோலுக்கு. எவ்வளவு நாள் இதை நான் வாங்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? நான் பெத்த மக்களால எனக்கு இது கிடைச்சிருக்கு. லட்சுமிக்காக்கு பரவாயில்ல, டைனிங் டேபிள்லாம் கிடைச்சிருக்க. ஆமா, பூமாரி ஜெயிச்சு சாப்பிடுற மேசை வாங்கிட்டா. ஆனா யார் அதுல உட்காந்து சாப்பிடுறா? எல்லாரும் வீட்டுல கீழே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இருந்தாலும் வச்சுக்கிடுங்கக்கா, வீட்டுக்கு விருந்தாளிலாம் வரையில அது உங்களுக்கு உபயோகமாகும்ல. நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன் சின்ன பொண்ணு. கவர் கூட பிரிக்காம வச்சிருந்து காருக்கு கட்டி கொடுப்போம்ல, அப்ப இந்த சீர் பொருளோட கொடுத்து விட்டுருவேன். நல்ல ஐடியா தான் பாத்தியா லட்சுமி? ஆமாக்கா, இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளதான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிருவோம்ல. அப்ப புதுசா பத்திரப்படுத்தி வச்சுக்கிடுங்கக்கா. கேட்டுங்களா? நீங்க ஏன்டி நட்டமாவே நிக்கீங்க? சேத்த உட்காருங்க. இவ்வளவு தூரம் ஓடி ஓடி வந்தது கால் கையெல்லாம் நல்ல வலிக்கு. கட்டிலு மெத்தையை கொண்டு போய் எங்க அம்மா வீட்டில் போட்டாச்சு. அங்க வைக்கிறதுக்கே இடம் இல்லை. என்ன செய்யறாவளோ? நீ அங்க உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போய் எம்டி. அங்கேயே 2 கட்டில் கிடக்க ஆம்பிச்சக்கா. ஏற்கனவே ஒன்று அங்கே இருந்துச்சா, என்னைய கட்டி கொடுக்கையில கட்டில மெத்த கொடுத்து விட்டாவளா. அதனால 2 ரூமுக்கு 2 இருக்கு. இதுக்கு மேலே அங்கெல்லாம் போட இடம் இருக்காது. இருக்கட்டும் பார்ப்போம். லட்சுமிக்கா, நான் அதை பூமாரி கூட ஜெயிச்சு தானே வாங்கினேன். ஆமா சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன இப்போ 2 பேரும் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் கட்டில் மெத்தையெல்லாம் பத்திரமா வைக்கேன். மாறி காரணியாவை கட்டி கொடுக்கையில இந்த கட்டில் மெத்தையை எடுத்துக்கிடுங்க. புதுசெல்லாம் வாங்கினா எப்படி 40-50 ஆகும். ஏன்டி அதெல்லாம்? நீ ஜெயிச்சதை நீயே வச்சுக்க சின்ன பொண்ணு. அதை இருக்குல்லக்கா, எங்க வீட்லயும் கிடக்கு, அங்கேயும் மாப்பிள்ளை வீட்லயும் இருக்கு. பின்ன என்னத்துக்கு? இதுல பூமாரிக்கு பங்கு உண்டுல்ல, அதனால நீங்களே எடுத்துக்கிடுங்க. நான் இப்பவே அங்க கொண்டு வந்து போட சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க இருக்க வீடு சின்ன வீடு பாத்தீங்களா, இதை போட்டு இடத்த அடைக்க வேண்டாம் தான் என் வீட்டுல கொண்டு வச்சிருக்கேன். பரவாயில்ல சின்ன பொண்ணு, நீ ஜெயிச்சதா அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்னு யோசிக்கியே. நல்ல மனசு தான்டி உனக்கு. ஏக்கா, எனக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா இருந்தாலும் இதுல பூமாரி இல்லைன்னா ஜெயிச்சிருக்க முடியுமா சொல்லுங்க? போதும் டி, ரொம்ப நெஞ்சு நக்காத. எம்மா ஓடி ஓடி காலெல்லாம் வலிக்கு. ஒரு காப்பி ஏதாவது போட்டுதா? காப்பி என்ன மக்களே, காப்பி உங்களுக்கு ஜூஸே போட்டு தரேன். இப்ப மட்டும் மக்களே மக்களேன்றுவ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை எடுத்து வைக்கலையே இதை எடுத்து வைக்கலையேன்னு கழுவி கழுவி ஊத்துவ. அப்படிதானம்மா? சோனி, இன்னும் 2 நாளைக்கு உங்க அம்மா அன்பு மழையா தான் பொழிவாவோ, அனுபவிச்சுக்கோ. கேடிகளா, நான் என்ன அப்படியாட்டி ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்றாளுவோமா? எம்மோ, ஜூஸ் எல்லாம் ஒண்ணு போட வேண்டாம். நீ எங்க கூட சேர்ந்து ஓடிட்டு தானே இருந்த. எங்களுக்கு கால் வலிக்க மாதிரி தானே உனக்கும் வலிக்கும். எல்லாருக்கும் ஒரு காபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வாமா. ஆமாம்மா, காலையிலே பாலெல்லாம் காய்ச்சி தானே வச்சிருந்தோம். அதனால லேசா சூடு பண்ணி காபி மட்டும் போட்டுட்டா. ஏன் அம்புச்சோம், அதெல்லாம் மேனக்கிட்டு காப்பி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வர வேண்டாம். நாங்க இந்த பீரோல தான் பார்க்க வந்தோம். நான் இப்ப கிளம்ப போறேன். அட செத்த நேரம் இரு லட்சுமி, ஓடுறதுலயே இருக்கா. இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் லீவு விட. இந்த அம்புச்சம் எப்படி சொல்றா பாருங்களேன். நான் என்ன ஆபீஸ்க்கா போயிட்டு இருக்கேன் லீவு விடுறதுக்கு? நானே மாடை பார்த்து சாணி எலி போட்டுட்டு பால் கறந்து அதை ஒவ்வொரு வீட்டுக்கா கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு நாள் பால் கறக்கட்டாலும் போச்சு. மாடும் அம்பா பேரும் எல்லா வீட்ல இருந்து பால் கேட்டு வந்துருவாவோ. அதுவும் சரிதாம்மா, நீ செய்யற வேலை அப்படி பாத்தியா? என்ன ஆனாலும் வீட்டை விட்டு நவள முடியாது. அப்படிதானே லட்சுமி? ஆமா அம்புஜம், இருந்தாலும் எனக்கு இது கஷ்டமாவே தெரியாது. மாடு பக்குறதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு பிடிச்ச வேலை. எங்க அம்மா வீட்டுல எல்லாம் நிறைய மாடு இருக்குமா. டெய்லி காலையில எந்திக்கவும், தொழுவத்தை தூத்து போட, சாணி அள்ளி போட, மாட்டுக்கு வைக்க அள்ளி வைக்க, அப்புறம் காலையில எல்லார் வீட்டுக்கும் போய் கழனி தண்ணி வாங்கிட்டு வந்து மாடுகளுக்கெல்லாம் வச்சு அதை பக்கமும் பார்த்து எடுத்து குளிப்பாட்டி ஆஸ்பத்திரி கூட்டு போகுது என்ன, அது செனையாகி குட்டி போட்டுச்சுன்னா அதை பாத்துக்கிறது என்ன, இப்படியே தான் என் வாழ்க்கை ஓடி இருக்கு. எத்தே, அப்போ உங்களுக்கு மாடு பாக்குறது ரொம்ப பிடிக்குமோ? ஆமா மக்களே, எனக்கு மாடுனா உசுறு. அதை பாத்துக்கிறதுக்குலாம் எனக்கு என்னைக்கு சோம்பேறி தானே இருக்காது. ஏன்னா எனக்கு அதுதான் பிடிச்ச வேலை. லட்சுமி அக்கா, அப்ப நீங்க கொடுத்து வச்ச ஆளுதான். எத்தனை பேத்துக்கு தான் பிடிச்ச வேலை கிடைக்கும் பாருங்க. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு வாட்சவர் தான் ஒரு போக்கா போறாரு. ஆனா எனக்கு என் மாடுகள் தான் கை கொடுக்குது. எனக்கு என் மாடு தான் சோறு போடுது. என் பிள்ளையில படிக்க வச்சது என் மாடுகள் தான். அதனால அதுதான் எனக்கு சாமி. லட்சுமிக்கா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கே ஆசையா இருக்கு மாடு வளர்க்கணும்னு. மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட மட்டும் போதாதுக்குதா, அதை பச்சை பிள்ளையே பாக்குற மாதிரி பக்குவமா பார்க்கணும். 4 முடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மாசத்துக்கு லட்சுமி அக்கா வீட்டில் போய் மாடை பார்த்து சாணி எலி போட்டு அதை குளிப்பாட்டி வச்சு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஆமா கீதா, வா வேணா சொல்லி தரேன். சாணி எல்லாம் அள்ளி போடணுமா? வேண்டாம்ப்பா. ஆமா, அது சாணி போட்ட நம்ம தான் அள்ளி போடணும். ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 30 வாட்டி போடுறது. என்ன சின்ன பொண்ணு, உட்காந்து அதை என்ன எண்ணிக்கிட்டா இருக்கு சொல்ற? வேண்டாம் வேண்டாம், நான் தைக்கிற வேலையே பாத்துக்கிறேன். எனக்கு அதான் பிடிச்ச வேலை. சரி போட்டு போங்க. கீதா காலுக்கு ஒத்த கால் டெய்லரா தான் இருக்கணும்னு ஆசை. அவிய ஆசையை ஏன் கெடுப்பானே? உனக்கு அறிவு இருக்கா சின்ன பொண்ணு? இப்படி எல்லாம் பேர் வைக்காத பாத்துக்க. 4 முடியா போது உண்மை இல்லையா? உங்க பேரு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாவோ ஒத்த கால் டெய்லர்னு. சின்ன பொண்ணு, ஒத்த கால் டெய்லர் சொல்லாதான் அடிச்சிரும் பாத்துக்க.
அம்மா இருந்தாப்லயே இவளுக்கு என்ன ஆகும் தெரியல. நம்ம போய் காபி போட்டு எடுத்து வருவோம். சரி நல்ல முடியும், முறைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. என் தொழில் என்னடி ஆவறது? இனிமே அந்த பேரை சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்ன பேரு? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணு சின்ன பொண்ணு. என்ன பேருன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சத்தியம் பண்றேன். கேட்டீங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? லட்சுமிக்கா இவளை சத்தியம் பண்ண சொல்லுங்க. இவளை இப்படியே விட்டு ஊர் பூரா கொட்டடிச்சு கேவலப்படுத்திடுவா. சத்தியம் பண்ற நல்ல முடியும், ஒரே ஒரு வாட்டி உங்க வாயால அந்த பேரை சொல்லிருங்க. எனக்கு இதெல்லாம் தேவையாட்டி? எனக்கு சோபா சீட்டு கொடுத்த உடனே என் வீட்டுக்கு போயிருக்கணும். உன் கூட வந்து இங்க உட்காந்துருக்கேன் பாரு, எனக்கு இது நல்லா வேணும். ரொம்ப பேசாதீங்க, பேரை சொல்லுங்கம்மா. ஒத்த கால் டெய்லர்னு சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு சின்ன பொண்ணு. நாயே சிரிக்காதடி. சத்தியமா இனிமே ஒத்த கால் டெய்லர்னு சொல்லவே மாட்டேன். பேடி எடுப்பா, ஒரு சத்தியத்துக்கு என்ன அடி அடிக்கா? என்ன சக்தி, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய் குதிரவாளு, வந்ததுல இருந்து என்ன என்னன்னு கேட்டுட்டே இருக்க, ஏன்டி அவசரப்படுற? இல்ல அம்மா தேடுவாங்க அதான். நான் என்ன உன்னை கடத்தியா வச்சிருக்கேன்? இரு இரு போகலாம். எனக்கு ஒரு டவுட் டி. என்ன டவுட் சக்தி? எப்படிடி இவ்ளோ அழகா இருக்க? போங்க. ஹே உண்மையாவே இவ்ளோ அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. நம்பிட்டேன். ப்ராமிஸாடி, அப்படியே செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்க. ஆஹா, இப்ப இத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஹே இல்லையா, உன் கூட கொஞ்ச நேரம் தனியா பேசணும். ஆனா உன்கிட்ட இருந்துட்டு என்ன பேசுறதுன்னே தெரியல, வார்த்தையே வர மாட்டேங்குது. வார்த்தை வராமவே இவ்ளோ பேசுவீங்களா சக்தி? இப்ப என்னடி உனக்கு? எனக்கு ஒரு கவிதை சொல்லுங்க பார்க்கலாம். ஹே குதிரவாளு, பார்த்த உடனே கவிதை சொல்றதுக்கு நான் ஒன்னும் வாலியோ வைரமுத்தோ இல்லடி. அப்ப நான் போகவா? அம்மா தேடுவாங்க சக்தி. ஹே என்னடி அவசரம், அங்க கேம் தானே நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் என் கூட இரேன். ஐயோ எங்க நான் போறேன், பயமா இருக்கு. ஹே என்ன காரு, நான் பக்கத்துல இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? நீங்க இருக்கிறதால தான் பயமாவே இருக்கு. யாராச்சும் பார்த்தா அவ்வளவுதான். ஹே குதிரவாளு, எதுக்கு பயப்படுற? அப்ப உனக்கு கவிதை வேணாமா? சொல்லுங்க. வெள்ளி நிலவின் மத்தியில் காரிருளை வலித்து வட்டமாக்கி உயிரிழுக்கும் காந்தத்தை பதித்து காண்டீபத்தினால் அரணமைந்த காரிகை ஒருத்தியை கண்டேன். ஆஹா, அதை கண்கள் என்று சொல்வதா, காதல் கணைகள் என்று சொல்வதா, முட்டை கண்ணோ முழு நிலவோ? அழகு பாவை ஒருத்தியை பார்த்தேன், அதை காந்தை முகம் என்பதா அல்லது கம்பன் கவி என்பதா? வட்ட முகமோ சொட்டும் அழகோ? என் காதல் காரிகையே காரு. உடனே சொல்லிட்டீங்க, எப்படி? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் கவிதை வராம இருக்குமாடி? ஏங்க, நம்ம நேசிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நம்ம நேசிக்கிறத வெளிப்படுத்துறது. அப்படிங்களா மேடம்? ஆமா சக்தி, காதல சொல்றதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சக்தி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பவா? வேண்டாம் காரு, இப்படியே என் கூடவே இருந்துறேன். ஃபியூச்சர்ல இருக்கிறேன், பாய். காபி ரொம்ப நல்லா இருக்கு அம்புஜம். காபி இன்னும் இருக்கு, இன்னொரு கிளாஸ் ஊத்தி தரட்டா லட்சுமி? போதும் போதும், அதெல்லாம் வேண்டாம் அம்புஜம், வீட்டுக்கு போய் சாப்பிடணும் பாத்தியா? இப்ப பால்காரர் வந்துருவாரு, பாலை மட்டும் கறந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கும் கொண்டு போய் பாலை கொடுக்கணும். லட்சுமி கூட ஒரு 1/2 லிட்டர் பால் கிடைக்குமா? உனக்கு தனியா எடுத்து வச்சு தாரேன் அம்புஜம். சோறு நிறைய கிடக்கு பாத்துக்க, தண்ணி ஊத்தி சொன்னா நாளைக்கு பழையதுக்கு தயிர் ஊத்தி நல்லா சாப்பிட்டுக்கலாம் பாத்தியா? அம்புச்சிக்கா, கடையில தான் பாக்கெட் தயிர் விக்க, பின்ன இடத்துக்கு இவ்வளவு மெனக்கிட்டுறீங்க. என்னதான் பாக்கெட் தயிர் வாங்கினாலும் பசும்பால உர ஊத்தி விக்கிற மாதிரி தயிர் நல்ல டேஸ்டா இருக்காது. சோனி அப்பாக்கு பாக்கெட் தயிரே பிடிக்காதுமா. உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்க, உன புருஷனை இழுத்துற வேண்டியது. ஏத்தே, உண்மைக்குமே எங்க அப்பாக்கு தான் பாக்கெட் தயிர் பிடிக்காது. எங்க அம்மா எதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்குவா. ஆமா, எங்க அம்மா அது வேணும் இது வேணும்லாம் எதிர்பார்க்க மாட்டா, என்னது இருக்கத வச்சு சாப்பிட்டுக்குருவா. பரவாயில்லையே அம்புச்சக்கா, உங்க பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுலாம் வருது. வேற யார்கிட்டயும் வருவா, எனக்கு என் பிள்ளைகள் தான் வந்து நிக்கும். ஆமா, உன் தங்கச்சி ராணி வந்தாளா? என்ன வந்ததுமே ஊருக்கு போயிட்டா? ஆமா, நானும் அந்த அக்கால பார்க்கவே இல்ல. அவளுக்கு அங்க வீடு கட்டுற வேலை நடக்குமா, அவ சொல்லிட்டு தான் வந்த உடனே பாத்துட்டு போயிருவேன்னு. போட்டிக்கு கூட இருந்து பாக்கலையேக்கா? உங்க தங்கச்சி மவன் கவின்ல இருந்து போட்டி நடத்திட்டு இருந்தா.
அந்த பயலை மட்டும் விட்டுட்டு போயிட்டாமா. அவளுக்கு அங்க இங்க நவுள்றதுக்கே வழியில பாத்துக்க. ஒரு கரையில வீடு கட்டுற வேலை நடக்கு, மாறி எங்க மாமா வயல அறுவடை வேற நடக்கா. அங்கேயும் போய் நிக்கிறோமா, அதனால அவளுக்கு நவுறதுக்கே நேரம் கிடையாது. அதனால அந்த பிள்ளையில கூட்டு வந்தா அந்த பையனை மட்டும் விட்டுட்டு அவன் அவளை கையோட கூட்டு போயிட்டா. இங்க நின்று சேட்டை பண்ணிட்டு இருப்பானு. ஆமா, சவுமி இங்க நிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாமா. சித்திதான் கேட்கவே இல்ல, கூடயே எழுதிட்டு போயிட்டாவோ. எட்டி ஸ்கூல் லீவு தான் இருந்தாலும் அவ அங்க இருந்தா ஏதாவது என்னத்தையோ ஒன்று ரெண்டு வேலை பார்த்து கொடுப்பா. என் தங்கச்சிக்கு கொஞ்சம் லேசா இருக்கும் பாத்தியா, அதனாலதான் கூடயே கூட்டு போயிட்டா. முழுவாண்டு பரீட்சைக்கு லீவ் விட்டா வருவேன்னு சொல்லியிருக்கல்ல. ஆமா, அவ ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு வந்தாலும் நாங்க என்ன வீட்லயே இருப்போம், காலேஜுக்கு போயிருவோம். அப்புறம் எப்படி அவ கூட இருக்க? நீங்க என்ன சின்ன பிள்ளைலாட்டி அந்த பிள்ளை கூட இருந்து விளையாடுறதுக்கு? ஏன் அம்புஜக்கா, ஒரு நாள் உங்க கதையெல்லாம் உட்காந்து சொன்னீங்கல்ல. உங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்க அம்மா இறந்துட்டாவோ. உங்க அண்ணன் வீட்டை தான் இருந்து வளர்ந்தேன், அப்புறம் உங்க மைனிக்காரி வேற ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு கிடந்துச்சுன்னு. அப்புறம் இந்த தங்கச்சி எப்படிக்கா? இது என் சித்தி மாவாட்டி, என்னை கட்டி கொடுத்தாவல்ல. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கூட பேச்சுவார்த்தை கிடையாதா? எனக்கு என் சித்தி தான் நல்லா பாத்துக்கிட்டா பாத்துக்கோ. என் 2 பிள்ளைகளும் பேர காலத்துக்கு என் சித்தி என் மாமியாரா இருந்து பாத்துக்கிட்டாவோ. ஓ அப்படியா? இருந்தாலும் உங்க தங்கச்சி உங்களையும் மதக்கா இருக்காவோ? ஆமா, ராணியக்காவும் உங்களே மதம் இருக்காவோக்கா. அது எப்படின்னா, எங்க அம்மையும் என் சித்தியும் ரெட்ட பிள்ளைகளு, அதனால நாங்களும் 2 பேரும் ஒரே சாடையில இருக்கோம். ஓ அப்படியா? ஆமாமா, சித்தி மவளா இருந்தாலும் அவளும் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நல்ல நாங்க 2 பேரும் அன்பா பாசமா இருப்போம் பாத்துக்க. இது வரைக்கும் அவளும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது, நானும் அவகிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது. என்ன கஷ்டம் சந்தோஷம்னாலும் முதல்ல அவகிட்ட தான் போய் சொல்லுவேன். நான் உங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சினே நினைச்சிட்டு இருக்கேன். புதுசா வீடியோ பாக்குற மக்களுக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும்லட்டி, சொல்லிக்கிறது நல்லதுதான். போன் அடிக்கி. ஹலோ. ஆமா, சின்ன பொண்ணு அத்தை எங்க வீட்ல தான் இருக்காங்க. போனை கொடுக்கவா? சரி சொல்லிடுறேன். சரியாச்சி வச்சிரவா? அபி என் வீட்ல இருந்தா கால் பண்ணாங்க. ஆமாதே, இப்போ உடனே வீட்டுக்கு போணுமா, அந்த மாமா தேடிட்டு இருக்காங்களா. ஐயா அப்படியா? சொல்லிட்டு தானே வந்தேன். அவரு கிருஷ்ணா அண்ணன் கூட வெளில போறேன்னு தானே சொன்னாரு. ஊர்ல இருந்து அந்த மாமாக்கு அம்மாவும் வந்திருக்காங்களா. ஐயா, என் மாமியார வந்திருக்கு. போச்சுப்பா, மாமியா வந்த நேரமா இவ பாட்டுக்கு இங்க வந்து இருக்கா. ஏக்கா எனக்கு தெரியாதுக்கா, எங்க அத்தையை காலையிலே கூப்பிட்டேன் பாத்துக்கிடுங்க. இங்க வரும்போது அப்பெல்லாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டாவோ, இப்ப என்னமோ ஒத்தையில வந்திருக்காவோ. உங்க அத்தை என்னைக்கு ஒத்தையில வந்தாவோ? கூட யாராச்சும் வந்திருக்க போறாவோ, போய் பாரு போ. எங்க மாமியா வந்து நைட்டே நீ கூட்டு போயிருமே. ச்சே, இங்க ஒரு 2 நாள் பொழுது இருந்துட்டு போலாம்னு நினைச்சேன். முதல்ல என்னன்னு முதல்ல வந்தவையில போய் பாரு சின்ன பொண்ணு, இங்கேயே நின்று கதை விட்டுட்டு இருக்காத. லட்சுமி அக்காக்கு நான் போறதுல என்ன ஒரு ஆனந்தம். ஆமா, இவளை விரட்டிட்டு இங்க உட்காந்து ரகசியம் பேச போறோம். நானும் பால் கறக்கதாமட்டி போறேன், நீ போயிட்டு வா. சரி சரி, நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரேன். அம்புஜக்கா கீதாக்கா பாய். ஏன் அம்புஜக்கா, பீரோல என்ன ஹாலுக்கு காவலா இங்கேயே போட்டு வச்சிருக்கீங்க? அப்படி இல்லடி, உள்ள பெட்ரூம் சின்னது பாத்தியா, எங்க வைக்கனே தெரியல. ஏமா அப்ப கட்ல வேணா மடக்கி வச்சிருவோமா? கட்ல படுக்கிறதுக்கு வேணும் மக்களே, அப்பாலாம் கட்ல தானே படுக்கும். அப்ப கட்ல எடுத்து ஹால்ல போட்டுருங்களாக்கா. ஏ கீதா, கட்ல எடுத்து இந்த ரூம்ல போட்டா ஒரு 4 ஆள் வரையில படுத்து கிடக்க முடியுமா? ஆமா, லட்சுமி சொல்றது சரிதான். படுத்து தூங்கிட்டு இருக்கையில ஆள் வரும் போவும், நல்லா இருக்காது, தூக்கமும் வராது, அப்புறம் தொந்தரவா இருக்கும், அது சரிப்பட்டு வராது. ஏமா அப்ப கட்லுக்கு சைடுல கொஞ்சம் ஒதுக்குவோம், அதுல பீரோல் நிக்கும் தான் நினைக்கேன். ஆமாமா, நான் வேணா போய் டேப் வச்சு அளவு எடுத்துட்டு வரேன். சரி சோனி, அப்ப காபி குடிச்சிட்டு போய் பாரு. சோனி, நாங்க இருக்கையிலே பாரு, நாங்க வேணா நவுட்டி வச்சுட்டு போறோம். சரிங்க தே. ஏமா எனக்கு ஒரு ரேக்கு தந்துடணும்னே, என் புது ட்ரெஸ்லாம் அதை உள்ள தூக்கி வச்சிருவேன். ஏமா அப்ப எனக்கு ஒரு ரேக்கு தரணும். அட பாவியலா, அதுல இருக்கதே 4 5 தான் இருக்கும். 5 இருக்குமா? 3 நீ வச்சுக்க, எங்களுக்கு ஆளுக்கு 1 தந்துரு. சரிங்கட்டி, உங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிடுங்க. எனக்கு இந்த 3 அதிகம் தான், நான் என்ன அவ்வளவு சீலையா வச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.